அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கொஞ்சமங்கலம் பகுதியில் ஓடை நீரில் இழுத்து செல்லப்பட்ட மாணவியை தேடும் பணி அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 4 மாணவிகள் ஓடையில் குளித்துக் கொண்டிருந்த போது 2 மாணவிகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் ஒருவரை புதுக்குப்பம் பகுதி மக்கள் மீட்டிருக்கிறார்கள். மற்றொரு மாணவியை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் மும்முரமாக தேடி வருகிறார்கள். அது குறித்தான காட்சிகளையும் அது குறித்த அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். கொஞ்சமங்கலத்தில் பாயும் கலிங்கல் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்த போது இந்த விபரீத நிகழ்வு அரங்கேறியிருக்கிறது. 4 மாணவிகள் ஓடையில் குளித்துக் கொண்டிருந்த போது 2 மாணவிகள் அடித்துச் செல்லப்பட்டனர். 2 மாணவிகளில் ஒருவரை புதுக்குப்பம் பகுதி மக்கள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மற்றொரு மாணவியை மீட்பதற்காக தீயணைப்புத் துறையினர் மும்முரமாக தேடி வருகிறார்கள். ஓடையில் நீரில் இழுத்து செல்லப்பட்ட மாணவியை தேடும் பணி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. ரவி, வணக்கம். மற்றொரு மாணவியை தேடும் பணி எந்த அளவில் நடைபெறுகிறது? மேலும் மீட்கப்பட்ட மாணவியின் உடல்நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்த கொஞ்சமங்கலம் பகுதியில் உள்ள கலிங்கல் ஓடையில் 4 மாணவர்கள் குடிக்கச் சென்ற நிலையில் தற்போது 2 மாணவர்கள் அடித்துச் செல்லப்பட்டனர். இவர்களை ஒரு மாணவி மட்டும் மீட்கப்பட்டுள்ளார். மீண்டும் ஒரு மாணவி தேடும் பணியில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பெய்த கனமழையின் காரணமாக கலிங்கல் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அப்பகுதியில் யாரும் குளிக்க செல்லாமல் இருந்தனர். இந்த நிலையில் மாணவிகள் 4 பேரும் குளிக்க சென்றுள்ளனர். தற்சமயம் அந்த மாணவிகளில் 2 அடித்துச் செல்லப்பட்டனர். ஒருவர் மீட்கப்பட்டு இப்ப சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டுள்ளார். மேலும் ஒரு மாணவி தேடும் பணியில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரவி.